ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க, நிறைய ஊர் சைடு வந்து சால மீன் கூட சொல்லுவாங்க. அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். க்ளீன் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை வந்து நான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். நம்ம ஒரு மீனை எடுத்துக்கலாம். நான் வந்து தலையும் கட் பண்ணி விட்ருவேன். ஒவ்வொருத்தங்க வந்து தலை சைடு வந்து கட் பண்ண மாட்டேங்க. எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கட் பண்ணிடுவேன். நம்ம தலையை வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா உள்ள குடலோடு கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இப்படி நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம மத்தி மீன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொருத்தங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதுல்ல, அவங்களுக்காக தான் நான் க்ளீன் பண்ணுறதுல வந்து ஒரு இது இருக்காது, செதில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்ருவேன். அதே மாதிரி நான் வந்து வாழையும் எடுத்துக்கிறேன். பாப்பா சாப்பிட்றதுனால நான் வந்து வாழையும் கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து இந்த சைடில் வந்து ஒரு செதில் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு சாலை மீனில் மத்தி மீனில் வந்து அந்தளவுக்கு செதில் ரொம்பலாம் இருக்காது, அதனால லைட்டாக மட்டும் இப்படி எடுத்து விட்டுக்கிடுவோம். இது குட்டி சாலை தான். ஒருவேளை பெரிய சாலையாக இருந்துச்சுன்னா செதில் கொஞ்சம் நிறைய இருக்கலாம். லைட்டாக நம்ம மட்டும் சுரண்டி விட்டாலே போயிடும். இது நம்ம கத்தி வச்சு சுரண்டலாம், இல்லை நம்ம கையை வச்சு சுரண்டாலுமே, நகத்தை வச்சு சுரண்டாலுமே இது போயிடும். இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு சுத்தமாக கழுவி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோங்க. இதே மாதிரி கழுவுனிங்கன்னா உண்மையிலே ஒரு இந்த குடலில் உள்ள அந்த இது எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு செதில் இருக்காது, நீட்டாக இருக்கும். ஒருத்தங்க தலையோடு க்ளீன் பண்ணுவீங்க, தலையும் சாப்பிடுவீங்க, அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தலை வேணானால நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணி காட்டுறேன். நான் இன்னொரு தடவை ஒரு மீனை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்கள் ஊர் சைடெலாம் மீன் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் வந்து நாகர்கோயிலில் நான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து இது 50 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். எங்கள் ஊர் சைடெலாம் வந்து கிலோ கணக்கில் தான் போடுவாங்க. ஈஸியாக நம்மளை க்ளீன் பண்ணி விடலாம். நம்ம இதுக்காக மீன் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளை எல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டுட்டு இருக்க தேவையில்ல. நம்மளே ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலையை முடிச்சுட்டு நம்மளே சமைச்சிட்டு போயிடலாம். அவங்கள போட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம் தேவையில்லை, நம்மளே வேலையை முடிச்சு வரலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க கடையில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கெல்லாம் வந்து கடையில் எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரல, நானே தான் வந்து க்ளீன் பண்ணிப்பேன். எனக்கு க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா மீனையுமே இப்போ சுத்தப்படுத்திட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து இது சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு 3 தடவை நல்லா வந்து கழுவிக்கோங்க. தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தண்ணி கழுவுனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் மங்கலாக இருக்கா, நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து 2 தடவை இன்னும் தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கோங்க. மீன் சுத்தமாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கவோ இல்லை குழம்பு வைக்கவோ செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மீன் க்ளீன் பண்ணுறது. எங்கள் வீட்டிலலாம் நான் தான் எப்போவுமே மீன் க்ளீன் பண்ணுவேன், எந்த மீனாக இருந்தாலுமே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஒருத்தங்க மீன் கழுவ தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் மீன் வந்து அதில் உள்ள ஸ்மெல் எல்லாம் நம்மளுக்கு போய் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.